மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம்மா. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக அமைய மக்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். மக்கள் வெள்ளத்துல நீந்தி போறேன், இந்த ஆதரவை பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கமே வர்றதில்லை எல்லாம் பேசு. எல்லாரும் அதான் சொல்றேன், ஸ்டாலின் தூக்கம் வரலன்றான். ஒருத்தன் வந்து வந்து திமுக பார்த்தா மிரளுதுன்றான், பயப்படுதுன்றான். 1000 மாடை கட்டி வச்சிருக்காங்க. 1000 மாட்டை கட்டி வச்சா யாரா இருந்தாலும் மிரண்டு தான் போவேன். நான் இப்போ நீங்களே ரோட்டில் நடந்து போறீங்க, ஒரு மாடு எய்த்தாப்புல வந்தால் எப்படி தெரிச்சு ஓடுவீங்க? ஒரு 1000 மாடை கட்டி வச்சா மிரள தான் செய்வேன், யாராக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஸோ அப்படின்னா லூசு போய் குத்தி செத்துட்டு போயிட போகிறான்றக்காக பயந்துருப்பான். இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இவன் மிரள்றான்றான், அவங்க இது பண்ணுறாங்கன்றாங்க, இவர் இது பண்ணுறாருன்றாங்க. ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை ஒன்று ஒன்று சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு. இப்போ அறநிலைத்துறை சார்பா எடப்பாடி அவர்கள் வந்து 8ஆம் தேதி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்புறம் திமுக, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு ரிப்ளை வருது. அறநிலைத்துறை நிதியை வந்து கல்விக்காக செலவிடக்கூடாது, கல்விக்குன்னு வர நிதியை என்ன பண்றீங்க, ஏன் அறநிலைத்துறை நிதியை எடுத்து கல்விக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா விமர்சனங்கள் அதிகமா எழுது. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு, படிப்புனாவே அலர்ஜி போல எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்றாரு. அப்புறம் மாத்தி நேற்றைக்கு வந்து சொல்லியிருக்காரு, நான் பேசினதை தவறா திரிச்சு வெளியிடுறாங்க, நான் வந்து மாணவர்களுடைய நலனுக்காக தான் பேசினேன், அரசு சார்பா கல்லூரி கட்டினா அதுல எல்லா வசதியும் இருக்கும், சிறப்பா செயல்படும், ஆனா அறநிலைத்துறையிலேருந்து எடுத்து செலவு பண்ணா வந்து அது வந்து மாணவர்களுக்கு தேவையானதை பண்ண முடியாது, அதனால சொன்னேன், பாருங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களை அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டது உங்களுக்கு தான் மூச்சு ஆத்துற மாதிரி ஆயிரும், மூச்சு வாங்கும். இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எடப்பாடின்றது ஒரு ஆகப்பெரும் மாகாவலின்றது உலகத்துக்குமே தெரிஞ்சது. எடப்பாடியாருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் வந்து மக்கள் வந்து ஒரு தலைவனாக எந்த காலத்திலையும் அவரை நினைக்கவும் இல்லை, தேர்வு செய்யவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எந்த விதத்துலையும் அவரை வந்து அங்கீகரிக்கவும் இல்லை. அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து முதலமைச்சராகி தமிழ்நாட்டை ஆளலை. அந்த அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க, சதி பண்ணி ஏதோ ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு காசை கொடுத்து சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுனால அந்த அம்மா தோளில் தட்டி தம்பி இருக்கட்டும்னு விட்டு போனது தானே தவிர, அவர் குடும்பத்தில் இருக்கவங்கள அவர் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நினச்சிருக்க மாட்டான் இவர் முதலமைச்சர் ஆவார்னு. ஏன் அவரே நினச்சிருக்க மாட்டார். ஸோ அவர் கொடுத்து பார்ப்போம், காசை கொடுத்து பார்ப்போம், ஏமாற்ற. இப்போ சீட்டு கம்பெனிலலாம் சில பேர் காசு சம்பாரிச்சிடும். தெரியுமா? முதல்ல சேர்றவன் வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணுவான்னா, நீங்கள் வந்து இப்போ டெய்லி 10 ரூபா கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சைக்கிள் விழுவும் குழுக்கல்ல. அம்மன் ஏஜென்சின்னு வச்சுருப்பான், அம்மன் பேரில் தான் வைப்பான். 3 நாள் நீங்கள் 30 ரூபா கட்டிட்டு சைக்கிள் உங்கள் குழுக்கல்ல விழுந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேணான்ருவாங்க. இதை நம்பி ஆயிரக்கணக்கில் வந்து கட்டுவாங்க டெய்லி 10 ரூபா. அந்த காலத்தில் 80களில் சொல்கிறேன். கட்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக 1000கணக்கில் வசூலாகும், கடையை சாத்திட்டு ஓடி போயிடுவான் நைட்டு ஒரு நைட்டாக. ஆனால் 2 பேருக்கு 30 ரூபா 40 ரூபா 60 ரூபாய்க்குலாம் சைக்கிள் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு கொடுப்பான், அப்போ தானே ஒரு 10,000 பேர் 1000 பேரை உள்ளே இழுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து இவர் காசை கொடுத்து பார்ப்போம் கேட்குறாங்க. சசிகலா எவ்வளோ சம்பாரிச்சோம், எவ்வளோ வச்சுருக்கோம், முதலமைச்சர் வாய்ப்புன்றாங்க, ஏலத்தில் காசு கேட்குறாங்க. கொடுத்தோம்னா வந்தால் லாபம், வரலைன்னா போகுதுன்னு அந்த துணிச்சல் அவருக்கு இருந்துச்சு. செங்கோட்டையன் கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, வேறு யாருக்குமே அந்த துணிச்சல் கிடையாது. காசை கொடுத்தா ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, சசிகலா எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஓ இவ்வளோ காசு வச்சுருக்கியா, நான் சும்மா ட்ரையல் தான் பார்த்தேன் அண்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டி அந்த நம்பிக்கையில் கொண்டு கொடுத்தாரு பாருங்க. அதில் ஏழை சீட்டு விழுந்த மாதிரி விழுந்துருச்சு. இதை தவிர இவர் தமிழ்நாட்டில் இவர் எந்த விதத்துலேயும் வந்து இவர் கணக்கிலே கிடையாது. அவருக்கு என்ன கணக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க தோட்டம் எவ்வளோ இருக்குது, எத்தனை தேங்காய் போடுவாங்க, எவ்வளோ காசு வரும், இதை தவிர எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றது உண்மை. இவ்வளோ தூரம் சொல்றீங்க. ஆனால் வந்து தமிழகம் வந்து வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் இவ்வளவு ஆண்டுகளாக, அதாவது இந்த முறை முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்பதற்கு முன்பாக இருந்த கடன் தொகையும் இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5% அதிகமாக வந்து கடன் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோட பேசுறாங்க. அதாவது என்னன்னா, புள்ளி விவரம்னு யார் வேணாலும் பேசலாம், அது வேற விஷயம். நிதி அமைச்சராக இருந்தது ஓபிஎஸ். ஓபிஎஸ் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன். ஓபிஎஸ் கூப்பிட்டு எவ்வளோ கடன் வாங்கினீங்கன்னு கேட்டால் அவருக்கு தானே தெரியும், இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு கணனும் தெரியாது, கப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இருக்கிற பேர் இருக்குமா, பேர். அதாவது என்னன்னா, பதவின்றது வந்து
முன்னாள் முதலமைச்சராக இருந்துச்சு, இவர் தான் ஃபைல் இங்கிலீஷ்ல எல்லாம் படிக்க தெரியுமா அவருக்கு? நீங்கள் தெரியும் சொல்லுவீங்க. ஒரு 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 A4 சீட்டு கொடுத்து படித்து காட்டுறோம் அவர். அங்கேயே நான் மறந்து குடிச்சு சேர்த்துறேன். அந்த மேடையிலே ஒரு A4 சீட்டை கொடுத்து ஒரு இங்கிலீஷில் டைப் பண்ணதை கொடுத்து பார்த்து. லாங்குவேஜ் அப்புறம் எப்படி முதலமைச்சர்ன்றீங்க? அப்போ யாரோ ஒருத்தர் பார்த்து தானே சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் வர ஃபைல், ஹிந்தியில் வர ஃபைல்லாம் யாரோ ஒருத்தர் பார்த்து தானே சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? இங்கிலீஷ் தெரியாத இதுக்கு முன்னாடியே ஆட்சி பண்ணிருக்காங்கல்ல, முதலமைச்சரா இருந்திருக்காங்கல்ல, ஆட்சியில் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க சொல்ல போறாங்க. அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியணும், அறிவு இருக்கணும்லாம் அவசியமே கிடையாதுமா. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டா யார் வேணாலும் இருக்கலாம். அதில் அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு நன்மை செய்வார்கள். இப்போ காமராஜர் படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது சும்மா கதைக்கு விடுறது. காமராஜர் மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, தெரிஞ்சுங்க. காமராஜர் ஹிந்தி பொழந்து கட்டுவார். இங்கிலீஷ் வந்து அவர் பேசினார்னா அவர் மாதிரி இங்கிலீஷ் எவனும் பேச முடியாது. அப்போ வந்து அதிகாரிகள் கேட்டிருக்கேன், டெல்லியில் போகும்போது அங்கே போகும்போதெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, நம்ம இங்கே பேசுனீங்கன்னா நமக்கு பெருமையாக இருக்கும். டே கூமுட்ட பயிலில் மக்கள்கிட்ட இருந்து நான் விலகி போயிடுவேன், மக்கள் இணையவும் அவங்கள மாதிரி நினச்சிருவான் பெரிய ஆள் போல அப்படின்னா, அப்போ என்கிட்ட நெருங்க மாட்டான். அதனால தான் நான் தமிழில் பேசிட்டு தெரியுறேன்னு சொல்லியிருக்காரு காமராஜர். எடப்பாடியாருக்கு அப்படி தெரியுமா? A4 சீட்டு ஏதாவது எடுத்து கொடுத்து பாருங்க, புரியுதா? ஒன்றுமே தெரியாது. ஸோ எடப்பாடியார்லாம் பாவம். ஏலச்சீட்டில் ஏலத்தில் விழுந்ததில் முதலமைச்சர் ஆகிட்டார். அது நம்ம செஞ்ச பாவம். போன ஜென்மத்தில் நீங்கள் நானும் செஞ்சு இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு இதில் வாழணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு, புரியுதா? அது நடந்திருக்கே தவிர. ஸோ வந்து இது வந்து இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருனால இவர் பெரிய அறிவாளினோ, அவர் பெரிய இந்த தேசத்துக்காக இது பண்ணிட்டாரோ, இந்த நாட்டை தூக்கி பிடிச்சிட்டாருன்னு எதுவுமே கிடையாது. எடப்பாடினால அழிவு மேலே அழிவு தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேடுகள் தான் விளைஞ்சிருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா அம்மையாரே இந்த 2011 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் நாசமாக போனதுக்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது, கவனிக்க முடியாமல் போனது ஆட்சியாக. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மன வருந்தி என்னென்னமோ பண்ணி குளறுபடிகள், அதற்கப்புறம் அந்த அம்மா மறைந்ததுன்னு இந்த 10 வருஷம் நாசக்காடாயிடுச்சு. தமிழ்நாடு பின்தங்கி போயிடுச்சு, புரியுதா? நீங்கள் வந்து ஆட்சினா என்ன? முதலமைச்சர்னு ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னா அது ஆட்சி, அவர் முதலமைச்சர், அவர் மக்களுக்கு செய்கிறான்னு அர்த்தமா? அவர் வந்து மாநகராட்சி மேயராக தான் அவர் செயல்பட்டார். யார்? எடப்பாடியார் வந்து சேலம் மாநகராட்சி மேயர், அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் அவரை பார்க்கணும். சேலத்தில் 10 பாலம் கட்டியிருக்காரா? மதுரையில் கட்டினாரா? அவர் கட்டியிருக்க மாட்டார். திருச்சியில் கட்டினாரா? கட்டியிருக்க மாட்டார். தஞ்சாவூரில் ஆட்சியில் நான் கொண்டு வந்திருக்கேன், திமுக என்ன கொடுத்தாங்க இந்த 4 வருஷத்துல அப்படின்னு. இதெல்லாம் காமெடி. இப்போ ஹியூமன் கேட்டல்ஸை முட்டாப்பயலுக்கு முன்னாடி பேசுறது எதை வேணாலும் பேசலாமா? நான் கூட டேட்டா சொல்லலாம். இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல வந்திருக்குல்ல மருத்துவக் கல்லூரிகள். அப்புறம் என்னத்துக்கு என்ன இவரை வெள்ளை அடிக்கிறதுக்கு அங்கே கொண்டு வந்து போட்டாங்க? 4 வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு போங்க, நான் முதலமைச்சராக போட்டாங்க. முதலமைச்சர்னா அது பாட்டுக்கு செயல்பாடு நடந்துக்கிட்டு தாமா இருக்கும். அதிகாரிகள் ஆட்சி நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ செல்லூர் ராஜெலாம் இருக்காரு ஒரு அமைச்சர் அப்படின்னா, அவர் ஃபைலை போடுங்க, அவர் படித்து காட்டட்டும், அவர் முன்னாடி போட சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஃபைலை படித்து அர்த்தம் சொல்லிடட்டும். அதுக்காக வந்து இதாக இருக்குன்னு அர்த்தமா? இப்பதான் அவர் மீன் இருக்காரு 200 கோடி பிரச்சனையில இருந்து. இல்லை, 200 கோடியில் மீண்டாரா, 500 கோடியில் மீண்டாரா? அவர்களெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதாவது பொம்மை மாதிரி உட்கார வச்சு அதிகாரிகள் நீங்கள் வந்து ஆட்சியை கலைச்சி விட்டு பாருங்க, அது பாட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கும். அதிகாரிகள் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மோடிஜி இருக்காரு, இப்போ மோடிஜியை பதவி விட்டு போயிட்டாருன்னா இந்தியாவுக்கு குழியில் விழுந்துருமா? அதெல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதிகாரிகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆட்சி அதிகாரமே இருக்குது. இவர்கள் என்னத்தை இது பண்ணிட்டாங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரில. இவர்கள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேடு. ஸ்டாலின் வந்து பதில் கேட்டிருக்காரு. ஏன் உங்க ஆட்சியில உங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து திண்டுக்கல் பழனியில வந்து பழனியாண்டவர் கல்லூரியை திறந்து வச்சாங்க. அதற்கு பிறகு நீங்க முதலமைச்சரா வந்த பிறகு அங்க நிர்வாக கட்டிடங்கள் விரிவுபடுத்தும் போது தெரியாதுமா? அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க திறந்து வச்சா வந்து அது சரி, நாங்க பண்ண அது அவருக்கே திறந்து வச்சோம் தெரியாதுன்ற யாரோ பட்டன் நமக்குன்னு இருப்பாங்க, அமைக்கிருப்பாங்க. பாஜக உடைய வாய்ஸா வந்து டப்பிங் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு முழு பாஜக நபரா மாறி இருக்காரு. பாஜகவே தமிழ்நாட்டுல பேச அஞ்சக்கூடிய விஷயத்தை எடப்பாடி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட். எடப்பாடி எதுவும் தெரியாதுன்னு நான் ஆரம்பத்துல சொல்றேன். இவ்வளவு நேரம் நீங்க மூச்சாத்தாங்க. இல்ல, இத பேச வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு வருது. நீங்க கேக்குறீங்க, ஓகே. அவர் தான் அரசியலை விட்டு வெளியே போயிட்டாருமா, அப்புறம் என்னம்மா பிரச்சனை? இனி நான் எழுதி அவர் தானே சார் முதலமைச்சர் வேட்பாளர். யார் வேணாலும் இதுல சீமான் கூட தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் கூட தான் முதலமைச்சர் வேட்பாளர். புரியுதா உங்களுக்கு? இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக பேச அஞ்சக்கூடிய விஷயம் வந்து கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது. இதுதான் பிராக்டிகலான விஷயம். ஆனா அந்த விஷயத்த எடப்பாடிய வச்சு பேச வச்சு கூட நின்று ரசிக்கிறாங்களே. அப்ப இந்த அழுத்தம் எதற்காக கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி.
அது மாதிரி எடப்பாடியார் வந்து ஒரு செத்த பாம்புமா. நீங்கள் அந்த பாம்பை வச்சுக்கிட்டே நீங்கள் இது இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இது கொத்துனா என்ன ஆகும், இது எவ்வளோ விஷ பாம்பு தெரியுமா, இது எவ்வளோ படம் எடுத்து ஆடினா அதான் செத்து போச்சு, அதை பற்றி நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு புரியுதா? செத்த பாம்பை படுக்க வச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க, கிங் கோபுராங்க என்ன விஷம் ஏங்க, இது குத்தி இருந்தால் என்னங்க இருக்கும், ஏங்க இது படம் எடுத்தால் என்ன தெரியுமா, எல்லாம் ஓடி போயிடுவான் தெரியுமா, எல்லாம் பேசுவீங்க. ஆல்ரெடி இட் இஸ் டெட். புரியுதா உங்களுக்கு? அரசியலை விட்டு முடிச்சிட்டாங்க. எடப்பாடியார் 2026 சேலத்தில் செட்டில் ஆயிடுவார் கைத்து கட்டலோட. ஸோ அது வந்து நான் இப்போ முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறத நான் முன்னாடியே சொல்கிறேன் உங்களுக்கு பேட்டியில். அவர் அந்த அரசியல் வாழ்க்கை ஆட்சி மாற்றம் வரும். அமித்ஷா அவர்கள் மதுரை வந்த எல்லாரும் அப்படித்தாமா சொல்லுவாங்க. ஆட்சி மாறாதுன்னு யாராவது சொல்லுவாங்க. அமித்ஷா 2026 தேர்தல்ல என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, அமித்ஷா மதுரையில் வந்து கூட்டம் போட்டு 2026லங்க ஸ்டாலின் தாங்க முதலமைச்சர், ஆட்சி மாறாதுங்க, அவர் தான் இருப்பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் தாங்க வருவார், திமுக தாங்க 125 சீட்டு ஜெயிக்கும், பாஜக ஒரு 3 சீட்டு ஜெயிச்சாலே பெருசுங்க, ஏடிஎம்கே ஒரு 40 சீட்டு தாங்க ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமா? உண்மையா? அவர் வந்து ஜெயிப்பேன்றது தானே அவர் அங்க இல்ல சார். ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கும் போது வெற்றியை நோக்கி தான் அவங்க வந்து அந்த தேர்தலை சந்திப்பாங்க, அதற்கான முயற்சியில தான் ஈடுபடுவாங்க. இப்ப இந்த என்டிஏ கூட்டணியோட நோக்கம் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவது இல்லையா? அம்மா உண்மைன்னு ஒண்ணு இருக்கும்ல, புரியுதா? உண்மைன்னு ஒண்ணு இருக்கும், புரியுதா? இப்போ ஒரு திருவிழாவுக்கு ஒரு ஆட்டக்காரியை வெளியேருந்து கூப்பிட்டு வரீங்க, கரகாட்டம் பாடுறவங்க. அவங்க வந்தோடனே, ஏங்க உங்கள் வீட்லேயே இந்த பொண்ணு நல்லா ஆடுமே, என்ன எது கூப்பிட்டீங்க, அந்த பொண்ணு நல்லா ஆடுமேன்னு சொன்னால் எப்படி? அப்போ பொழப்பு என்ன ஆகுது? இப்போ நீங்கள் ஆட்டக்காரின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆடித்தான் ஆகணும், அதை விட பெரிய ஆட்டக்காரர்கள் அந்த ஊரில் இருந்தாலும். அந்த மாதிரி தான் அரசியலில். அமித்ஷா வந்து அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுவாரா, இல்லை சீமான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார் நான் சொல்லுவார்? அதுக்கு அமித்ஷா அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க செலவு பண்ணி. அவங்கவங்க வாய்க்கு வந்ததுபடி அடிக்கிறவர் தான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஓடி போயிடுவாங்க. புரியுதா? சமீபத்தில் நீங்கள் பார்க்கலையா, செங்கலாக உருவேன்னு சொல்லி எதை அண்ணாமலை சொன்னார், அண்ணாமலை செங்கலே உருவி விட்டாங்க. எங்கே ஆள்? ஸோ இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசி அவன் அரசியல் பண்ணுவான். ஹியூமன் கேட்டல்ஸ் மத்தியில் ஒரு இதை கிரியேட் பண்ணி அதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக அரசியல்வாதிகள். இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலை சொல்றாரு, 2026ல் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன கேட்டா நான் பாஜக ஆட்சி அமைக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு சலசலப்பு. இந்த அதிமுக வந்து ஜெல் ஆகல, அண்ணாமலை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, இது உடஞ்சிரும் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா இப்ப இந்த சுற்றுப்பயணத்துல அண்ணாமலையை எங்கேயுமே பார்க்க முடியல. எல்முருகன் இருக்காரு, நயினார் தலைவரே கிடையாது. எப்படிமா பார்க்க முடியலன்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ டிவி சேனல்ல இருக்கு, இப்போ நீங்க ஒரு பேட்டி வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ப்ரோக்ராமுக்கு வேற பொண்ணு ஆங்கரிங் பண்ணுது, அதுக்கு அடுத்து ஒரு சீரியல் வருது வேற பொண்ணு நடிக்குது. என்ன இதுல எல்லாம் ஸ்ரீவித்யா காணா, இதுல ஸ்ரீவித்யா காணான்னா, உங்க பாட்டு முடிஞ்சிச்சு, நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, அடுத்து நீங்க நாளைக்கு தான் வந்து அரசியல் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. பாட்டு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு காணான்னு கேட்டால் நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? அது மாதிரி அண்ணாமலை பதவி முடிஞ்சு போச்சு, அனுப்பி விட்டாங்க, திருப்பி அண்ணாமலையை காணான்னீங்கன்னா, அண்ணாமலை பார்க்கணுன்னா சொல்லுங்க, எங்கேயாவது இதில் ஈசிஆர் ரோட்டில் இங்கே உட்காந்துருப்பாப்புல, சாயந்தரமா பார்க்கலாம், இல்லை கரூரில் போனால் பார்க்கலாம், ஆடு மாடுகளுக்கு தீனியை போட்டு. ஓகே, இந்த கூட்டணி வந்து ஜெல் ஆயிடுச்சா சார்? ஒற்றுமையா சுற்றுப்பயணம்லாம் போறாங்க, ஒரே வேன்ல நயினார் ஒரு பக்கம், எல்முருகன் ஒரு பக்கம், சென்ட்ரல் எடப்பாடி நிக்கிறாரு. அப்ப இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகலன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒற்றுமையா அந்த தேர்தலை பலமா சந்திக்க போறாங்களா என்டிஏ கூட்டணி? எடப்பாடியை கடத்தி கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த பக்கம் கத்தி அடியில் இருக்கு, நீ அடியில கேமரா வைக்க மாட்டீங்க, இப்போ மேலே வைக்கிறதுனால எடப்பாடி 3 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. அடியில பாத்தீங்கன்னா மிரட்டி கூட்டு போறேன், காலில் அடிச்சு கூட்டு போவேன்னு வையல, காலைல எந்திரி, முதல்ல குழி, கிளம்பு, 10 மணிக்கு வேட்டியை கேட்டு இருந்தா குங்குமத்தை வை, அதை பேசுவா அப்படின்னு கூட்டு போவாங்க சில பேரை. அந்த மாதிரி எடப்பாடியாரை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி. எடப்பாடிக்கு போட்டியா ஓபிஎஸ் அவர்களும் சுற்றுப்பயணம் போறேன்னு அறிவிச்சிருக்காரு. தமிழக மக்களுக்கு பிடிச்ச கேடு காலம் தான் இதெல்லாம், காதல கேட்கணும்னு அவங்களுக்கு இருக்கு, வேற என்ன பண்றது? பாமகவுல தந்தை மகன் மோதல் ஒரு உச்சகட்டத்துக்கு போய் கடைசியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் பேரையே பயன்படுத்தக்கூடாது, ராமதாஸ் அப்படிங்கிற என் பேரை எதுக்கு போடுற நீ பின்னாடி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த 3 வயது குழந்தை போல மாறிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப சமீபத்துல பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த 3 வயது குழந்தை தான்ப்பா உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்ன்ற பொறுப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மோதல் எங்க போய் முடியும்? ஏன்னா பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் பின்னாடி எல்லாரும் ஏன் போறாங்க அப்படின்னா, ராமதாஸ் ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் அது. என்னன்னா, இனி ஃபியூச்சர்ல வாழணும் அப்படின்னா இளம் வயது தலைவரை பிடிச்சாதான் அடுத்து நம்ம சீட்டு வாங்க முடியும். அடுத்து ஐயா காலத்துக்கு அப்புறம் இவர் தானே நடத்த போறாரு, ஆனால் இவரை முன்னாடியே பிடிச்சோம்னா நல்லது. இன்னும் ஐயாவை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா
ஐயா காலத்துக்கு பிறகு கட்சியில் நம்ம அனாதை ஆயிடுவோன்றதுக்காக மட்டும்தான், அந்த நோக்கத்தில் இருக்க மட்டும்தான் இப்போ அன்புமணி கூட இருக்காங்க. நிர்வாகிகள் எல்லாமே இருக்கான்னா அடுத்தடுத்து கட்சியில் வந்து வாழ்க்கையை பொழப்ப ஓட்டணுன்றதுக்காக தான் இருக்காங்களே தவிர உள்ளபூர்வமாகவோ மனப்பூர்வமாகவோ ஏன்னா எவனுமே இல்லை அப்படின்றது தெரியுது. சரியா? யாருமே ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை, பண்ண மாட்டான். ஏன்னா அவர் இல்லைன்னா கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நீங்கள் வாரிசு அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதா அவருக்கு? திமுகவில் பாருங்கள், வாரிசு தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா, வெளியில் தெரிஞ்சா, சத்தம் வந்துச்சா, வராது. ஆனால் வேறு சில கட்சிகள்லாம் பாருங்கள், வெளியில் தெரியலன்றது வேற. வாரிசு அரசியல் இருக்கும், அது அப்படியே மெதுவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், சத்தம் இல்லாமல் மாறணும். நீங்கள் அடிதடியில் மாறுச்சு அப்படின்னாலே அந்த கட்சி விளங்காதுன்னு அர்த்தம், அதோட முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியை நடத்தலான்னா அவருக்கு பிறகு நடத்தலாம். அவர் இருக்கும்போது தலை தூக்கவே முடியாது, எலெக்ஷனோட ஒழிச்சு கட்டிடுவாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. கடந்த மே 28ஆம் தேதியோட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த தலைவர் பதவி முடிவு பெற்றது. அதற்கு பிறகு நிறுவன தலைவரான நான் தான் தலைவரா இருக்கேன், புதிய தலைவரை நான் தான் தேர்ந்தெடுப்பேன், அது வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்காரு. இது வந்து இனி என்ன? அவர் வந்து என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அதாவது ஒண்ணுன்னா, சிம்பிளாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அன்புமணி காம்ப்ளிகேட் ஆகி குளறுபடி பண்ணி கொடூரமாக்கி கட்சியவே காலி பண்ணி தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தானே மண்ணவாரி போட்டு நாசமா போற நிலைமையை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட மனைவியார். யாரு தெரியுமில்ல, சௌமியா அன்புமணி. இவரை வச்சு அவர் சொல்றதை தான் அவர் கேட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காப்புல. இது எங்கே கொண்டு தெருவில் நிறுத்த போகுதுன்றது அன்புமணி தெருவில் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். கட்சி நாசமாக போயிடும். ராமதாஸ் அவர்கள் தான் இந்த கட்சியை இது எல்லாருக்கும், அதாவது ராமதாஸ் அவர்கள் தான் படிப்படியாக வந்து பல கிராமங்களுக்கு இது 500 சில்லற கிராமத்துக்கு 520 கிராமத்துக்கு போனேன்னாரு அவரை சந்திச்சேன்னா அதெல்லாம் உண்மைதான். அவர் ஒரு கொள்கை ரீதியான தலைவராகவும் தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர். 3500 கிராமம் ஏதோ சொன்னாரு, 5000 சில்லற கிராமம் சொல்லுவாங்க. அது வேற. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்தது கூட ஒரு கிராமம் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போய் கட்சியை வளர்த்த அந்த காலத்தில் தெருவாக போய் வளர்த்தவர்கிட்ட அவர் இருக்கும்போதே அந்த இதை பிடுங்குறேன் அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை வருது ஒரு இடத்துலன்ற காரணமே என்னன்னா, அந்த ஈகோ கிளாஸ் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது நடக்கும். புரியுதா? மாமியார் மகனை வளர்த்துருக்கோம், படிக்க வச்சுருக்கோம், வேலை பார்க்குறதுக்கு அவனை பால் ஊட்டி சூறாட்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு ஒரு மருமக வரும்போது பிரச்சனை இருக்காது. ஆனால் என்னன்னா, அதுக்கு அடுத்து வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அந்த மருமக எப்படி கேட்பா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனை தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. இது வந்து படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் சரி, படித்தவர்கள் குடும்பத்திலையும் நடக்குது. சராசரி மனநிலை உள்ளவங்க குடும்பத்தில் பூரா இது நடக்கும். அதை தாண்டி யோசிக்கிறவங்க குடும்பத்தில் அது இருந்தால் கூட அதை மீறி வந்துடுவாங்க. புரிஞ்சுக்குவாங்க, மாமியாரும் புரிஞ்சுக்குவாங்க. சரி, இந்த பொண்ணு அங்கேருந்து வந்திருக்குன்னா அது வேறு இடத்துல வந்திருக்கு, நம்ம வேறு இடத்துல வந்திருக்கு, நம்ம வளர்த்தோம், அடுத்து இவன் இந்த பிள்ளை அந்த பையனுக்கு தான் கல்யாணம், அந்த பிள்ளை தான் எல்லாம் பார்க்க போகுது. சரி, அவங்க கிட்டே நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆனால் பணக்காரன் வீட்டில் இது வராது. ஏன்னா ஆளுக்கு ஒரு ரூம் இருக்கும். மாமியார் மாடியில் இருக்கும், மருமக கீழே இருக்கும், பஞ்சாயத்து வராது. இந்த ஒரு ரூமும் ஒரு அடுப்படி இருக்கிற வீட்டில் பிரச்சனை வந்து அதிகப்படியாக வரும். சரி, இது இந்த மாமியார் உயிரோடு இருக்கிறதே அந்த குடும்பத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த குடும்பத்துக்கு வந்து மாமியாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மருமக இருக்கிறது, இப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலையில தான் இருக்குது. ஆனால் தனித்தனி பங்களாவில் இருந்தும் அப்பாவை ஆட்டையை போடணும், அப்பாவோட சொத்தை ஆட்டையை போடணும், பதவி ஆட்டையை போடணும்னு நினைக்கிறது தான் அன்புமணியோட ஆகப்பெரும் கூவத்தனம். இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போய் அவங்க தாயை பார்த்து நேற்று நான் இரவுல பேசிட்டு வராரு. வந்து ஒரு கண்ணீர் கடிதம் ஒன்று தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், எனக்குன்னு யாருமே இல்லை, உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை, நம்ம ஒன்றா வந்து இந்த தேர்தலை நின்று ஒரு கடிதத்தை வந்து நேற்று எழுதி அழுக விட்டுருக்காருல. இன்னைக்கு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கதற விடுவார் ராமதாஸ். திருப்பி வந்து அடைக்கலமாயிருவாரு. இல்லைன்னா அவர் வாழ்க்கையே கிடையாது. இல்ல, இப்ப ராமதாஸ் பேசின விஷயம் இப்ப ராமதாஸ் அவர்களுக்கே எகெயின்ஸ்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என் வீட்டு பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன், என்ன மீறி வாரிசு கூட தான் வரக்கூடாது வந்து எம்பி வேட்பாளர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்க. சைன் பண்ணும்போது பார்த்தா அங்க வந்து சௌமியா அன்புமணி பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ லாஸ்டா நடந்த செயற்குழு கூட்டத்துல தன்னுடைய மகள் காந்திமதியை வந்து கூட்டிட்டு வந்து அமர வச்சிருக்காங்க, மேடைக்கும் கூப்பிட்டாங்க,
காந்திமதிக்கு பொறுப்பு தரப்படுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பாட்டு பாடிட்டு போறாரு. அப்ப மருமகளுக்கு ஒரு இது, மகளுக்கு வாழ்க்கையே ஒரு ஒரு இதுவா? பாட்டு, ஒரு பாடம், தெரு பாடகன் மாதிரிலாம் ஆயிட்டாரு அவர். தெருவுல விட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆமா, பாட்டு பாடு. தெரு ஒவ்வொரு இடத்துலயும் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தவரை இப்போ ஒரு பாடகர் ஆமா. எஸ்பி போக பாலசுப்ரமணியம். போக தெரியும்ன்றாரு. நல்ல வேளை சீ 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 பாட்டை பாடாம போனாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அப்டேட்ல இல்லாதனால யூடியூபையும் பிடிங்க வச்சிட்டாங்க. அவரோட சோசியல் மீடியா ஆமா. கணக்க பூரா முடக்கு. சோசியல் மீடியா ஏன்னா அந்த பாட்டை நேரம் பார்த்துருப்பாரு, அதை பாடியிருப்பாரு. ம். எம்பி ஆகும்போது என்னைய நினைச்சியே, ஏதோ மினிஸ்டர் ஆகும்போது என்னைய நினைச்சியே, இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிட்டு சீச்சின்னு ஏதாவது பாட்டு பாடு. புரியுதா? அந்த அளவுக்கு அப்டேட் பண்ண விடாத அளவுக்கு அவரை ஃபோனையும் பிடிங்கி வச்சிட்டாப்ல அன்புமணி. ஸோ இப்போ அன்புமணி கத்தி கதறி எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் காலில் விழுகிற நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அன்புமணிக்கு எதிர்காலம். அன்புமணி இது இல்லாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் டெல்லி போயிட்டு வந்தாப்புல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள விட. இல்ல, ஆனா அவங்க தரப்புல அன்புமணி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சி தலைவரும் இங்க இருக்காரு, பொதுச் செயலாளரும் இங்க இருக்காரு, நிர்வாகிகளும் இங்கதான் இருக்காங்க, அதனால நாங்க போய் பாருங்க, டெல்லியில தான் போய் செல்லும். பார்ப்போம். எல்லாம் இருக்காங்கல்ல, டெல்லியில போய் சின்னத்தை வாங்க பார்ப்போம். இப்ப பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது இப்ப பிரச்சனை வரும்போது வழக்கமா நடக்கக்கூடியது அதுதான். இப்ப புதுசா இவருக்கு ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு, நிர்வாகிகள் நியமிக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். அது செல்லுமா? இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஆல்ரெடி நிர்வாகிகள் பொறுப்புகள்ல இருக்காங்க, அது செல்லுமா அப்படிங்கிற குழப்பத்தோட தானே போயிட்டு இருக்கு. இப்ப உங்க வீட்டுல பாத்திர பண்டம்லாம் யாருக்குமா சொந்தம்? உங்களுக்கு தானே சொந்தம். டெய்லி ஒரு அம்மா 365 நாள் வேலைக்கு வருதுன்னா வேலைக்காரிக்கு சொந்தமாயிருப்பாது இல்ல? நான் தாங்க அதை கழுவி வைக்கிறேன், டெய்லி பூரா பாத்திரத்தை நான் தான் விளக்குறேன், சாப்பாடு ஆக்குறது நான் தான் ஆக்குறேன், டெய்லி அரிசியை இப்போ ஊற போட்டு பண்ணுறதெல்லாம் நான் தான், குழம்பு வைக்கிறது நான் தான், சட்டியை கழுவுறது நான் தான், தட்டை கழுவுறது நான் தான், இதெல்லாம் எனக்கு தாங்க சொந்தம்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும். வீட்டு ஓனர் ராமதாஸ், பாத்திர பண்டத்துக்கு ஓனர் யாரு? அவர் தான். பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை கொடுக்குறான்றக்கா அவர் ஓனர் ஆயிட முடியாதுன்றதை நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்ப்பீங்க. எலெக்ஷன் கமிஷனே துரத்தி விட்டுருவான், உள்ள சேர்க்க மாட்டான். திமுக கூட்டணி போறதுக்காக தான் ராமதாஸ் இவ்வளவும் பண்றாரு, இந்த பிரச்சனைக்கு இந்த சண்டைக்கு காரணம் திமுக தான் அப்படி. அவர் எங்கேயோ போட்டோம், அவர் கடை, அவர் எங்கேயோ போவாரு, அவர் இஷ்டம், அவர் ஆரம்பிச்ச கட்சி. ராமதாஸ் அவர்களை பின்னாடி இருந்து இயக்குறது திமுக தான். யாரு வேணாலும் இயக்கட்டும், அவர் என்ன, அதாவது யார் சொல்றா அப்படின்னு? அன்புமணி சொல்றாரா? இல்ல, விவாதம் அன்புமணி ஆதரவாளர்கள். அன்புமணி ஆதரவாளர் சொல்றாருன்னா அப்ப இவ்வளவு நாள் ஐயா என்ன இதாவா இருந்தாரு, அவ்வளோ அரலூசாவா இருந்தாரு. இப்ப எதுக்கு திருமாவளவன் மீது இப்ப என்ன திடீர்னு பாசம் வருது, செல்வ பிறந்தகை மீது பாசம் வருது, திடீர்னு ஏன் இந்த மாற்றம் எல்லாம் வருது அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி துரோக அரசியலும் சாதி ரீதியான வன்மத்தை காக்கக்கூடிய அன்புமணி அரசியல் வேணான்னு நினைக்கலாம் அவரு. அன்புமணி குடும்பத்தினாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, பழையபடி எல்லா சகோதரர்களா ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்னு கூட அவர் நினைக்கலாம். அப்படி கூட இருக்கலாம், அதுல என்ன இருக்கு? ராமதாஸ் அவர்கள் இங்கிட்டு வந்தா அது விசிக பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வராது, ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் அண்ணன் தம்பி ஒன்னா ஒரே இதுல தானே இருக்காங்க, அதெல்லாம் விசிகாக்கெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இல்ல, திருமாவளவர்கள் தொடர்ந்து சொல்றது இதுதானே, பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில எந்த காலத்திலயும் நாங்க போக மாட்டோம். பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் தான் சொல்லி பாமகவை தான் சார் சொல்லியிருக்காருன்னா சரின்னா அவரு போனா போட்டுவாங்க, அவர் போக மாட்டார், இவர் வரவும் மாட்டார். ஏற்கனவே கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா அரசியல் பேரங்கள்ல இதெல்லாம் சகஜம் தான். திமுகவுக்கு போயிருவேன் அப்படிங்கும் போது புரியுது அவங்களுக்கு. ஊருக்கெல்லாம் பஸ்ல போவீங்களா? கோயம்பேட்டில இருந்து பஸ் ஏறிடுவீங்களா? நீங்க டக்குன்னு ஒரு பஸ்ல போய் ஏறிட்டீங்கன்னு வைங்க, உங்க மரியாதை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அப்படியே பேக்கோட இங்கிட்ட அங்கிட்ட அந்த பஸ் கிட்ட போறது 900 950 கொடுங்க மேடம், இந்த ஏசி ஃபுல்லா வாட்டர் எல்லாமே தருவோம் உங்களுக்கு அப்படின்னா. நீங்க ஒன்ஸ் உள்ள ஏறிட்டீங்கன்னா அவ்வளவுதான், போமா போய் உட்கார, ஏமா இங்கேயோ நடுவில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் வெளியில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க, அந்த பஸ்ஸை பார்க்குறீங்க, 2 ஸ்டெப் இப்படி வச்சிங்கன்னா உங்கள் வேல்யூ ஏறிட்டே இருக்கும். இதை தான் ராமதாஸ் அவர்கள் சரி, ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவசாலி அவர், புரியுது அவங்களுக்கு. அவர் இப்போ பையை தூக்கிட்டு இந்த பஸ் பக்கம் அந்த பக்கம் பஸ் பக்கம் ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் அவர் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டார், இப்போ சொல்ல மாட்டார், புரியுது அவங்களுக்கு. அப்போ தான் அவர் கெத்தை மெயின்டைன் பண்ண முடியும். 4 பேர் வருவா, சார் வாங்க இந்த பஸ்ஸில் வாங்க, அந்த 3வது பஸ்ஸில் வாங்கன்னு. இந்த செயற்குழு கூட்டத்துல ஜி.கே. மணி அவர்கள் பேசும்போது அவர் ஒரு ஆதங்கத்தோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 3 தீய சக்தி இவரை இயக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள். ஆனா அன்புமணியை இயக்கக்கூடிய தீய சக்தி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. இல்ல, பேரெல்லாம் அவர் சொல்லல, அவர் கேக்குறாரு. அதுதான் அவர் சொல்ல முடியாம சொல்றாரு, பேரை சொல்லாம சொல்றாரு. ஜி.கே. மணிக்கு தெரியாதா குடும்பத்துக்குள்ள யார் தீய சக்தின்னு? ஸோ அந்த மாதிரி சௌமியா தான் அவர் சொல்லுவாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா தாடி வச்சிருக்கதே அதுக்கு தான் வச்சிருக்காரு, எதுக்கு அப்படி வச்சிருக்காரு தெரியல.
இல்ல ஒரு ஒரு இக்கட்டான சூழல்ல பாமக இருக்கு, கட்சியை வளர்க்கணும், இப்படி போனா சரியில்லை அப்படின்னு நான் வந்து தலைமை பண்பத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல 200 பேருக்கு பக்கம் அதிமுகவுல போய் இணைஞ்சிருக்காங்க ஒரு மாவட்டத்துல. அப்படிங்கும்போது இது பாமகவுக்கு ஒரு கேடான சூழல் மாதிரி தான் கேடான சூழல் தான் அது. அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும்ல. அதுக்காக பாமக ராமதாஸ் விட்டுற முடியுமா? அவர் கட்சி அவர் அப்படிதான் இருப்பாரு. குடும்பத்தில் நடக்கிற சண்டைனால சில இது இருக்க தான் செய்யும். ம், ஸோ அதனால இப்போ அன்புமணி வந்து கத்தி கதறணும், ம், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த சீன் நடக்கும். நடந்தா மட்டும்தான் அன்புமணியால கட்சியை ப்ரொசீட் பண்ண முடியும். அவர்தான் மன்னிப்பு கேட்டாரு. நான் ஏதாவது மன்னிப்பு கேட்டா நேர்ல வந்து இது பண்ணணும்ல. கட்சியை மன்னிப்பு கேட்குற பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் கேட்கலாம். பதவியை திறந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க பார்த்து எதாவது கொடுங்க அப்படின்ற வார்த்தை தான் வேணும். மன்னிப்பு தேவையில்லை. தலைவரா இருந்து நான் தலைவர் நீங்க செயல்படுத்துறேன். தான். நீங்க என்னை தலைவரா போட்டாலும் சரி, நம்ம அக்காவை தலைவரா போட்டாலும் சரி, அக்கா மகனை போட்டாலும் சரி, நீங்க தான் ஓனர், ம், நீங்க பார்த்து எது வேணாலும் செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், இல்லை ஒரு கடிதம் மட்டும் கொடுக்கட்டும். நாளை காலையில பாமக ஃப்ரெஷ் ஆயிடும். அது இல்லாம ஏத்துக்கிட்டே இருந்தாருன்னா தொடர்ந்து கடைசியில வந்து மனைவி பேச்சை கேட்டாருன்னா மனைவிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கடைசியில குடும்பத்தோட அரசியல் ரீதியா தெருவில் நிற்க வேண்டியதான். பணம் இருக்கலாம், வீடு பங்களா இருக்கலாம், டால்ஃபின் பார்க்கலாம், முதல்ல பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டிலேயே தான் உட்காந்துருக்கணும். அரசியல் அனாதையாயிருவார். விஜய் முன்னாடி நம்ம பல இதுல பேசியிருக்கோம். ஆரம்பிக்கும் போதே கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டே வந்தவர் அவரு. இப்ப வரைக்கும் யாரும் போகல. இப்ப அன்புமணி அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி போக விரும்புறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இப்போதைக்கு வெளியில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கிளைம் பண்றாங்க. அப்ப பாமக தாவேகா கூட்டணி அமையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? விஜய் கூட எல்லாம் போக மாட்டாங்க, நீங்களா கிளப்பி விடாதீங்க. விஜய்கிட்ட போய் அன்புமணி நிப்பாரா? அன்புமணிக்கு பிச்சை போட்டதே வந்து யாருன்னா அதிமுக எம்பி ஆக்குனது. அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு அவங்களே டயர் நக்கின்னு சொன்னாலும் அன்புமணி. விஜயெல்லாம் ஒரு ஆளுன்னு விஜய் கூட்டணியில் போய் விஜய் தலைமையில் உள்ள கூட்டணியில் அன்புமணி போய் இருப்பாரம்மா? சும்மா என்னத்தையாவது நியூஸுக்காக கிளப்பி விடுறது அதெல்லாம் செட்டே ஆகாது. சீமான் நேற்று முந்தா நாள் பேஞ்ச மலையில் நேற்று முளைச்ச காளான் மாதிரி தான் சீமான். சீமானே விஜய்கிட்ட அரசியல் ரீதியாக போக முடியாது. ஏன்னா வயசு ஜாஸ்தி, நான் படிச்சிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது. இப்போ ஏன்னா இந்த மாடை வச்சு மாநாடு நடத்துனாங்க பாருங்க, இதை யாருக்காவது அந்த இது தோணுருக்கா இந்தியா லெவலில்? புரியுதா? வடிவேல் கவலை அம்மா சொல்லும்ல, என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு பாரு, எப்படிலாம் யோசிக்கிறான் பாருன்ற மாதிரி யோசிச்ச சீமானே விஜயை வந்து ஆகப்பெரும் கூவையாக தான் நினைக்கிறாப்புல. ஒன்றும் விவரம் தெரியாது. இப்போ அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமோ இந்த தேசத்தோடைய இப்போ அமைச்சராக இருந்துட்டார், மத்திய அமைச்சராக. அவரை போய் விஜய்கிட்ட போய் நிற்கணும். அந்த அளவுக்கு மானம் கட்டு போல இன்னும் அன்புமணி. இல்ல அவர் பிறந்த நாள் அப்ப எல்லாம் வந்து எல்லாரும் அரசியல் ரீதியா ஒரு ஃபார்மலான வாழ்த்து சொன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்பு தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள். அது வேணா சிலரை எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு சொல்றது, திமுக எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு, பிஜேபி எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு சொல்றது தான். ஸோ இந்த மாதிரிலாம் இது சகஜம்தான். இல்ல இப்ப பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? ஏன்னா பாஜக இந்த இபிஎஸ் கூட என்டிஏ கூட்டணி கட்சியினருக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க சுற்றுப்பயணத்துல எல்லா மாவட்டத்திலயும் கலந்துக்க சொல்லி. பாஜக மட்டும்தான் கலந்துக்குது. அப்ப பாமக சார்பா யாருமே கலந்துக்க பாமக இல்லையேப்பா. பாமக ராமதாஸ் கை கண்ட்ரோல்ல இருக்கு. இவர் போய் எப்படி கலந்துக்குவாரு அன்புமணி? இல்ல நான் தான் ஒரிஜினல் பாமகன்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. போக சொல்லுங்க பாப்போம். அதான் டெல்லி போயிட்டு வந்தாருல்ல, அங்கேயே அனுப்பி விட்டாங்க. டீ வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் கூட்டணியில் இருந்ததுனால தம்பி டீ தர்றோம், இல்லைன்னா அது உள்ளே விட்டுருக்க மாட்டோம், இப்போ உங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க தம்பிட்டாங்க. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் ப்ராக்ரஸ் கார்டு கையெழுத்து போட்டால் கூட டீச்சர் சந்தேகப்பட்டானா உங்கள் அப்பாவை கூப்பிட்டா கையெழுத்து வேற மாதிரி இருக்குன்னு வாங்கி, அந்த மாதிரி தான் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி அனுப்பி விட்டாங்க. இது ஏன்னா இந்த மாதிரி போலி கையெழுத்தெல்லாம் போடக்கூடியவர் அன்புமணின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இல்ல இப்ப அதிமுக வந்து எப்படி பிளவுபட்டதோ, எப்படி வந்து பல சம்பவங்கள் நடந்ததோ, அதே போல பாமகவுல நடக்குது. ஒரு தரப்பு வந்து திமுக காரணம்ன்றாங்க, இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது பண்றது பாஜக தான், அதிமுக போல பாமகவையும் உடைச்சு விட்டாதான் சரிப்படுங்கிற மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்ல எல்லாமே சொல்லத்தான். யார் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்களா? சொல்றாங்க இல்ல ஆதரவாளர்கள் பேட்டிகள்ல பேசும்போது வைக்கக்கூடிய கருத்துக்கள் பேசுறதுக்கு. அது டிவி சேனலுக்கு வந்து சாயந்தரம் நேரத்துக்கு ஆள் கிடைக்காம யாரையா கூட்டு உட்கார வைப்பாங்க. அவங்க வந்து அன்புமணி, இப்ப நீங்க அன்புமணிக்கு அவருக்கு என்னன்னு தெரியாது, இங்க உட்காந்து டிபேட்ல உட்காருவான். நாங்க தாங்க முடிவு பண்ணுவோம் மாநில கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும். இவன் டெல்லிக்கே போயிருக்க மாட்டான், அவனை உட்காந்து டிபேட்ல உட்கார வச்சிருப்பாங்க. டெல்லி எங்கடா இருக்குன்னா அவனுக்கு தெரியாது, டெல்லி ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருக்கியாடான்னு தெரியாது, மோடியை நேரில் பார்த்துருக்கியாடான்னு பார்த்துருக்க மாட்டான். அவன் வந்து இங்கே உட்காந்து பேசுவான், பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யும், பாரதிய ஜனதா கட்சி தான் 60 சீட்டு, நான் உனக்கு கவுன்சிலர் சீட்டு கூட கட்சியில் தர மாட்டேன், நீ டிபேட்டில் உட்காந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீ பேசுகிறன்ற மாதிரி கதை தான் இது. அதனால இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அது அங்கீகரிக்கப்பட்ட ஆள் சொன்னாங்களா,
இப்போ அன்புமணியே கூட்டு போனால் கூட அவங்க அப்பாவை கூட்டுவான்னு தான் சொல்லியிருப்பாங்க, பெரியவங்களை யாராவது கூட்டுவாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே. இதை அவர் வெளியில் சொல்ல முடியுமா? அதுக்கு தான் வேகமாக போனார் டெல்லி. 3 நாள் ரூம் போட்டு தங்கியிருந்தார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அதுக்கே வழி தெரியல. ஏன்னா இப்போ ஏற்கனவே ராமதாஸ் ஐயா கூட இருந்தவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க இவரை. அப்புறம் கூகுள் மேப்பை போட்டு தான் போயிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் போனோடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டுவாங்கன்ட்டாங்க. அடுத்து அங்கே பிஜேபி ஆஃபீஸ் போயிருக்காரு கூட்டணின்னு. தம்பி என்ன தம்பி நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு. எங்கள் டேடி எங்கேன்னு. டேடி ஊரில் இருக்கார், டேடியை கூப்பிட்டுவாங்க பேசிக்கலான்ட்டாங்க ஹிந்தியில். அப்போ சௌமியா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காப்புல. சொல்கிற உடனே இல்லைங்க அப்பாவை கூட்டுற சொல்கிறாங்க அப்படின்னே. அப்பயே சொன்னேன்லம்மா, சரி வா தாஜ்மஹாலை வேணால் பார்த்துட்டு போவோம் வந்ததுக்குன்னு. இப்போ எங்கேயோ சுற்றிட்டு வந்துட்டாங்க. பாலிகா பஜார் அங்கங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க போல. சரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து கண்ணீர் விட்டது அம்மாவை பார்க்க போனது. இறக்கம் இல்லையா தாயே அவர்கிட்ட சொல்லி அந்த கட்சி எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. அந்த அம்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பெத்த தந்தையை மதிக்காத உனக்கு எப்படி மகனை வர்றதுன்னு. ஆள் இல்லாத நேரத்தில் இந்த காலேஜ் பசங்களாம் செய்வாங்க. அப்பா காசு தர மாட்டாருன்னா அப்பா டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் அம்மாட்ட போய் அஸ்கா போடுவாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறாரு, அம்மா 500 ரூபா கேட்டேன் டூருக்கு, இப்படி பண்ணுறாரும்மா தரமாட்டுறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்பாட்ட கேட்கல. ஏன்னா அது காசு வச்சுருந்தா தானே கொடுக்கும். அப்பா வரட்டும்ட்டா பேசி வாங்கி தரேன்னு தான் சொல்லுவோம். இதுக்காமா உன்னைய தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி வரும்போது 4 வஞ்சிட்டு வந்திருப்பாங்க. உன்னை நம்பி வந்ததுக்கு பெத்த தாயின்னு வந்ததுக்கு நீ என்னை தெருவில் விட்ட. இதுதான் நடந்திருக்காங்க. நீங்கள் எப்படி சுற்றுனாலும் பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி காலில் விழுந்து கதறணும். யார் காலில்? ராமதாஸ். ஏன்னா அவர் தான் ஓனர்மா, ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் தான். அவர் கையெழுத்து போட்டால் தான் சொத்தை விற்க முடியும். ஸோ அவர்கிட்ட போய் கதறினா மட்டும்தான் அது நடக்குமே தவிர, இல்லைன்னா அன்புமணி தனியாக வச்சுக்க சவுன்னு ஒரு அணியை வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6 மாதத்துக்கு முன்னாடி. பாமக சவு அப்படின்னு ஒன்று போட்டு இவராக வீட்டில் வச்சுக்க வேண்டியதான். அந்த அணியில் போய் பேசலாம். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.